நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர்.கே. ராதாகிருஷ்ணன் அவர்கள் இணைக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுடைய பேச்சை கேட்டிருப்பீங்க. என்ன உங்களுடைய கருத்து என்ன சார்? அதுல பிரேமலதா விஜயகாந்தை பொறுத்தவரை அவர்களுக்கு அந்த பேச்சில் ஏமாற்றம் அளிப்பதாகத்தான் எனக்கு முன்பு பேசிய பல நபர்களும் கூறிக்கொண்டிருந்தார்கள். அது உண்மைதான். ஆனால் அவர்கள் என்ன செய்யவில்லைன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு ஒப்பந்தம் என்று இவர்கள் கூறுகிறார்கள், எங்களுக்கு வந்து ராஜ்யசபா சீட் வந்து உறுதி செய்தார்கள் என்று கூறுகிறார்கள் இல்லையா, அதை வந்து ஒப்பந்தம் வந்து கையெழுத்து போட்டு வாங்கியிருக்க வேண்டும். இது வந்து தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு வாடிக்கையான விஷயமாக மாறிவிட்டது. ஏதோ காலத்தில் ஐ திங்க் 2006 இருந்து இல்லைன்னா அதுக்கு முன்னால் இருந்தே வந்து ராஜ்யசபா சீட் என்பது ஒரு அசம்பிளி தேர்தலினுடைய அந்த பேச்சுவார்த்தைகளிலேயே வந்து ஒத்துக்கொள்ளுகின்ற ஒரு விஷயமாக எவ்வளவோ காலமாக ஒரு 20 வருஷ காலமாக இருக்கிறது. அப்போ அந்த ஒரு தருணத்தில் வந்து இவர்கள் வந்து இந்த 2024 தேர்தலினுடைய அந்த பேச்சுவார்த்தைகள் நடக்கும்போது அவர்கள் தாராளமாக செய்திருக்கலாம். ஆனால் ராஜ்யசபா சீட் கொடுக்கிறேன் என்ற இந்த வாக்குறுதியை வந்து வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் பிரேமலதா சொல்வதை வந்து நாம் வந்து நம்பாம இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நான் கிடையாது டெஃபினட்டாக. ஏனென்றால் அவர்கள் மனசில் பட்ட விஷயங்களை அப்படி இப்படி கூறுகிறார்களே தவிர அவர்கள் என்னை பொறுத்தவரை பொய் சொல்ல மாட்டார்கள் என்று நான் கருதுகிறேன். அந்த அடிப்படையில் தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ப்ராமிஸ் பண்ணாங்க. ஆனா எப்ப ப்ராமிஸ் பண்ணாங்கன்னு கிடையாது இல்லையா, கையெழுத்து போட்டு வாங்கவில்லை. 2025 இந்த ஜூலை மாதத்தில் இல்லைன்னா ஜூன் மாதத்தில் நடக்கின்ற தேர்தல் வந்து நான் கொடுக்கிறேன் என்று கையெழுத்து போட்டு வாங்கவில்லை. அப்போ நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி இது கூறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்படியெல்லாம் கிடையாதுங்க என்று கூறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை அவர் இன்னும் வந்து அந்த கட்சிக்குள்ளால் இருக்கின்ற தன்னுடைய இடத்தை வந்து இன்னும் கொஞ்சம் சிமெண்ட் பண்ண வேண்டும் என்று நினைக்கிறது தவறு கிடையாது. அதற்கு வெளியிருக்கின்ற ஒரு கட்சியை வந்து கொஞ்சம் குறைத்து பேசுவதோ இல்லை என்றால் அந்த பேசின பேச்சுக்கு மாறாக பேசுவதோ எல்லாம் வந்து வாடிக்கையான விஷயம் தான். இதுவும் தமிழக அரசியலை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அப்போ பிரேமலதா பொறுத்தவரை அவர்கள் திமுகவை பிரைஸ் பண்ணி பேசுறதோ இல்லை என்றால் அதிமுக என்னுடைய இந்த நடவடிக்கைகள் வந்து அவருடைய வருத்தம் தெரிவிக்கிறதோ எல்லாம் நாம் வந்து அந்த கட்சியை பொறுத்தவரை அதெல்லாம் தாராளமாக நடக்கக்கூடிய, இல்லை என்றால் அவர்களுடைய அந்த மனக்குமுறலை வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அவர்களுக்கு வேற வழி இல்லை. இல்லை என்றால் தாராளமாக அதிமுகவுக்கு எதிராக எடப்பாடிக்கு எதிராக இன்றைக்கு பேசியிருப்பார்கள். திமுக ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டா தாராளமாக அப்படி பேசுவார்கள். திமுக அந்த ப்ராமிஸ் வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. இன்னைக்கு அதான் பொதுக்குழு நடந்து கொண்டிருக்கிறது மதுரையில. அதனால இன்னைக்கு யாரையும் தொடர்பு கொள்ள கொண்டு பேசி கூடிய அந்த வாய்ப்பு கூட கிடையாத ஒரு நிலை இருக்கிறது. கரெக்டாக டைம் பண்ணி இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி இந்த அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்கிறார். அப்போ ஒரு அரசியல் சாணக்கியத்தனத்தோடு இதுல எடப்பாடி பழனிசாமியுடைய நகர்வு இருக்கு அப்படின்னு பார்க்கணுமா? இதுக்கெல்லாம் சாணக்கிய ரேஞ்சுக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. இதெல்லாம் சும்மா ஒரு சாதாரண ஒரு அரசியல்வாதி, அதாவது ஒரு பிளாக் லெவல்ல ஒரு வட்ட செயலாளர் செய்கின்ற விஷயத்தை தான் இன்னைக்கு வந்து எடப்பாடி செய்திருக்கிறார். அதுவும் கொஞ்சம் தரக்குறைவாக செய்திருக்கிறார். பிரேமலாவை கூப்பிட்டு தாராளமாக பேசியிருக்கலாம். எங்க நாங்க சொல்லல 2025 சொல்லல 2026 கொடுத்துருவோம் என்று அவர் ஒரு வாக்குறுதியை கொடுத்தா போறோம். இந்த பிரச்சனையே கிடையாது. அவர்கள் கூறி விடுவார்கள், இந்த மாதிரி நாங்க வந்து பேசினோம் ராஜ்யசபா சீட் என்று சொன்னோம், ஆனா 2025 குறிப்பிடவில்லை, அதனால 2026 தொடர்றதாக சொல்லியிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா அதிமுக கூட்டணியிலேயே வந்து பிரேமலதா நீடிக்கலாம். அதுல பிரச்சனையே கிடையாது. ஆனால் அந்த ஒரு பொலிட்டிக்கல் டீசன்சி வந்து இல்லாத ஒரு விஷயமாக நான் இன்னைக்கு பார்க்கிறேன். அது மிக வருந்தத்தக்கது. தமிழக அரசியல் பொறுத்தவரை, கூட்டணி தர்மத்தை பொறுத்தவரை மிக மிக வருந்தத்தக்கதாக நான் காண்கிறேன். நன்றி சார், இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.